42:21 யோசேப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டு மாதிரி நடக்கிற மாதிரி நடிப்பான். அப்ப யோசேப்பு முன்ன நின்றுட்டு அண்ணன்மாருக்கு இவன் தான் யோசேப்புன்னு தெரியாமலே சொல்லுவானுங்க. 21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மே சுமந்தது. அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டான். எப்படி புரியுதா? அப்போ எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி விட்டுறாதுங்க. உங்களுக்கு 20 இல்லை 100 வெள்ளி காசு வேணும் அப்பாட்ட நான் வாங்கி என்ன செய்யறேன் தர்றேன் விட்டுறாங்க. கெஞ்சிருப்பான். அவன் சொல்றானுங்க அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். 22ஆம் வசனம் ரூபன் சொல்றான். ரூபன் அவர்களை பார்த்து 17 வயசுல ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ யோசேப்பை வச்சு ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி வச்சு இவனுங்களை பேச வைக்கிறான். அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா நம்ம இது அந்நிய தேசம், இவனுக்கு அது புரியாதுன்றனால இவனுக்கு லாங்குவேஜ்ல என்ன செய்யறானுங்க பேசுறானுங்க. இவனுங்க யோசேப்பை நினைக்கும் ஒரு எகிப்து தேசத்தான் அப்படின்னு சொல்லி அப்படின்ற நம்ம பேசுறது யோசேப்பு என்ன செய்யாது புரியாது. அப்படின்றனால தான் இவனை ஓப்பன் அங்கே என்ன செய்யறானுங்க அடிக்கிறானுங்க. ரூபன் சொல்றான் இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்க கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. யோசேப்பு 23 யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். 24 அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுதான். ஏன்னா யோசேப்பு அந்த அண்ணன்மார்ட்ட கெஞ்சினதெல்லாம் கண்ணு முன்ன வருது. 17 வயசுல நான் கெஞ்சினேன் உங்கள்கிட்ட, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினேன். நீங்க இறக்கம் பார்க்காம செஞ்சீங்க. ஆனா கர்த்தர் என்ன இதே தேசத்துல அடிமையா விட்டீங்க. கர்த்தரை சரித்திரத்தையே மாற்றி உயர்த்தி வச்சிருக்கிறாரு.